உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம் 10.5. உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்கு. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்கு. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாளோட நினைச்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து 10% இடஒதுக்கீடு குறித்து சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசியிருக்காரு. ஆமாம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு முதலமைச்சர் அவர்களை நான் வந்து நேரில் சந்திப்பேனா அப்படின்னு ஒரு 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 சில ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். அதாவது நான் போய் உன்னை வந்து பார்க்கணுமா, கோட்டையில் வந்து பார்க்கணுமா அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரை முதல்ல ஒருமையில் பேசுகிறாரு. அதுவே ஒரு நாகரிகமற்ற செயல். உங்களோட ஒரு வயசில் சின்னவராக கூட இருக்கலாம். அதுக்காக நீ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒருமையில் பேசுவீங்க? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நான் வந்து நிற்கணுமான்னு கேட்குறீங்களே, கடந்த காலத்தில் நீங்கள் வந்து கூட்டணிக்காகவே வந்தீங்க. இப்போ கோட்டையில் முதலமைச்சரை பார்க்க வர மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் வந்து 2006 11 கூட்டணிக்கு வந்து நின்னீங்களே, அதெல்லாம் எந்த வகையில் சேரும் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ கூட அவங்க கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கன்னா இவர் ஆளாக போய் அறிவாலயம் வாசல்லே நிற்பார். அவர் சிஎம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ள இவர் அறிவாலயம் போய் வாசல்லே நிற்பார். தைலாபுரத்துலேருந்து வந்துடுவார். நாளே வந்துடுவார். ஆனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க இவரை. அதனால் இப்போ என்ன பண்ணனே தெரியாமல் இந்த தோல்வி இருக்குல்ல, தொடர் தோல்வி. எனக்கு தெரிஞ்சு 2009, 11, 14, 16, 19 இந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஓரளவு கணிசமாக வெற்றி பெற்று ஒரு 20 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படியான காலகட்டத்தில் சின்னமும் போயிடுச்சு, அங்கீகாரம் போயிடுச்சு. இப்போ சின்னத்தை மட்டும் தான் வச்சுருக்காங்க, அது அடுத்து போயிடும். இப்படி என்னவனே பண்ணனே தெரியாமல் இருக்கிற அவர் வந்து இந்த 10.5% அதெல்லாம் வச்சு ஏதாவது உசுப்பேற்றலாம், இந்த அப்பாவி வன்னி இளைஞர்களை உசுப்பேற்றி ஏதாவது கலவரம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவருக்கு இது எங்கள் மண்ணின் மைந்தரா அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுகிறாரு. இது அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னொன்று கேள்வி மட்டும் எனக்கு இருக்குது. இந்த எம்பிசி இடஒதுக்கீடு இருக்குல்ல, போராட்டம் நீங்கள் போராட்டம் பண்ணால் துப்பாக்கியால் சுட்டு கொண்ட எம்ஜிஆர் குறித்து இவர் எங்கேயுமே பேச மாட்டார். ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு ஒரு பட்டியலை பிரித்து இடஒதுக்கீடை கொடுத்தது திமுக. அந்த திமுகவை இவர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். சுட்டு கொண்டவங்க இவங்களுக்கு நல்லவங்களாகிடுறாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தவங்க எதிரி ஆகிடுறாங்க. இதே தான் அவர் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடஒதுக்கீட்டில் சட்டமன்றத்திலேயே தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சட்டப்பூர்வமாக அது வந்து ஒரு சென்சஸாக கணக்கெடுக்க முடியாது, அது ஒரு சர்வே. நாம் ஒரு சர்வே எடுத்துக்கலாம், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா வச்சுக்கலாமே தவிர அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு இடஒதுக்கீடோ அது எதையுமே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருக்குங்கிறது இன்றைக்கி நீதிமன்றமும் சொல்லிருச்சு. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து அந்த மக்களை ஏமாற்றிருக்காரு. அதுக்கு பின்னாடி இந்த தீர்ப்புக்கு பின்னாடி கூட பாஜக இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜேடிலாம் கூட குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு ஃபேக்காக ஒன்று பண்ண முடியும்னா பண்ண முடியும். அப்படி பண்ண தேவையில்ல. அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசாங்கம் எடுத்து அதன் வழியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் இன்றைக்கி பேசுகிறாங்க. இது எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறதுக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தான். ஏன்னா 2021 காலகட்டத்திலே அகில இந்திய சமூக நீதிக்கான கூட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு பேசக்கூடிய பல தலைவர்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணின இயக்கமாகவும் தலைவராகவும் அவர் இருக்கார். இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் வந்து ஒரு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக போகிற மாதிரி ஏதாவது பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் மிரட்டுறாரு. நான் வந்து இங்கே வந்து கலவரம் பண்ணுவேன், நான் வந்து இதை ஒரு நடுங்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அடிப்படையில் சமூகத்தை சீர்குலைக்க போகிறேன், கலவரம் பண்ண போகிறேன், இவங்களை தூண்டி விட போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த நரேஷன். அதை வந்து அவர் இதில் பேசுகிறாரு. எந்த விதமான நாகரிகமும் இல்லாத சொற்களோட ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் வந்து பேசுகிற பேச்சே கிடையாது. அது தோல்வி வந்து ஒரு மனுஷனை எவ்வளவு மோசமாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம வந்து ராமதாஸை எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கார். ஆமாம். அவர் பாஜகட்ட வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவங்க ஒரு ப்ரெஷர் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? ஏதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவங்கக்கிட்ட ப்ரெஷரே இவர் கொடுக்க மாட்டார். அதான் சொல்கிறேன், இவரை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற இடத்துல அதிகாரமாக இருக்கிற நரேந்திர மோடி இவருக்கு ரொம்ப நல்லவர். இவங்களை துப்பாக்கியால் சுட்ட எம்ஜிஆரை கூட விட்டுருவார். இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு அழுத்தமும் கொடுக்கக்கூடிய இந்த கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள், இவங்க தான் இவருக்கு வில்லை. அடிப்படையில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மொத்த வரலாறில் இவர் இப்படி தான் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ஆனால் கிளைம் பண்ணிக்குவார். அருந்ததியர்கள் உள்ளொதுக்கீடுக்கெலாம் அவர் தான் காரணம்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் சமீபத்தில் அவரை பற்றின ஒரு பெருமிதமாக கொடுத்த ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு, இடஒதுக்கீட்டுக்காக நான் இது எல்லாமே திமுக கொடுத்தது, திமுக கொடுத்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு கிளைம் பண்ண ஆள் இவர். இன்றைக்கி வந்து அவர் நான் வந்து நிற்கணுமா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல,
அது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான செயல். தொடர்ச்சியாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாமக சார்பான ஆட்கள் பேசும்போதும் சரி, இல்லை அவர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போதும் சரி, வன்னியர்களுக்கு வந்து போதிய பிரதிநிதித்துவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அதாவது தமிழ்நாடு அரசியலில், குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய அரசியலில் வன்னியர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. அவர் அப்படி பேசுகிறது அவர் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அவர் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, எனக்கு என் பையனுக்கு எம்பி சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறத இவர் வந்து ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு 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 பிம்பத்தை உருவாக்க அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். தமிழ்நாடு அரசில் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, கட்சிகளில் பெரிய அளவில் பொறுப்புகளில் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் அவர் மறைச்சிட்டு அவர் வந்து இல்லை, நீங்கள் வந்து அவர் பையன் எம்பியாக போனால் மட்டும்தான் வன்னியர் பிரதிநிதி, வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி செல்வ கணபதி போயிருக்காரு, இன்னும் பல எம்பிக்கள் போயிருக்காங்களா, அதெல்லாம் அவர் கணக்கிலே எடுத்துக்க மாட்டார். இந்த இடம் அப்படிங்கிறது அவர் அங்கீகரிக்கணும். அவருக்கு பையனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து அவர் பையனை மந்திரியாக்கி அவங்க கட்சியில் ஒரு 4 பேர் 5 பேரை அவர் சொல்கிறவங்கலாம் எம்எல்ஏ ஆக்கி அனுப்புனா வன்னியர்கள் பிரதிநிதியாக வந்துடுவாங்க. அது வந்து திமுகவிலேருந்து போனால் அது பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஒரு கதைகளை விடுவார். திமுகவுக்கு வந்து இப்போ முக்கியமான பொறுப்பு கொடுக்கலாம், பொதுச் செயலாளர் இருக்கிறாரே அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, அதுவே இப்போ தானே இருக்கிறாங்க, முன்னாடியே கொடுக்கல அப்படின்லாம் அவர் வந்து ஒரு கதையை விடுவார். பொதுச் செயலாளர் இன்றைக்கி இருக்கிறார்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கிட்டத்தட்ட அந்த கட்சியில் ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார். பல தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆட்களாகவே அந்த கட்சிக்குள்ளே இருந்திருக்காங்க, இப்போவும் அமைச்சர்களாக இருக்காங்க. இதை எல்லாத்தையும் அவர் மறைக்கிறாருங்கிறது தான் இதில் உண்மை. அது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி பலரும் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று இப்போ அந்த மக்கள் சார்ந்தும் அவங்க கட்சி சார்ந்தும் வேலைகளில் ஈடுபடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கே யாரும் ஓட்டு போடலை. இவர் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்னை 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ஏனென்று தெரியவில்லை அப்படின்னார்ல. இப்படி இருந்தால் எப்படி ஏற்றுக்குவாங்க? பொய்களை பேசி உண்மையை மறைச்சி சமூகத்தில் பல்வேறு விஷயங்களை முன்னகர்த்தக்கூடிய ஒரு கட்சியை இழிவுபடுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசக்கூடிய வன்மம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஜாதி வன்மம் தான். நான் ஒரு பெரிய ஆண்ட ஜாதி அப்படின்னு அவர் நம்புகிறார் போல். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எழுதுறீங்கள, இதுக்கு முன்னாடி அவர் எழுதினார் சமூக நீதி சுக்கா மிளகா திப்பிலியான்லாம் ஏதோ ஒரு புக்கை போட்டு ஒன்று எழுதினார். அதில் கூட ஒரு பெரியார் அம்பேத்கர் இவங்கெல்லாம் குறித்து கருத்துக்கள் எழுதினார். ஆனால் கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது நாமெல்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு பேசுவார். அப்போது நீங்கள் உங்களுடைய எழுத்துக்களில் நீங்கள் ஒரு நேர்மையான ஆள், சமூக நீதி குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறாராம் அவருடைய வரலாறு. நாளைக்கு இப்போ அடுத்த தலைமுறை இந்த நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு கழித்து வர்றவனுக்கு நான் பண்ண கலவரம்லாம் ஞாபகத்தில் இருக்க போகுது, நான் எழுதி வச்சதை பார்த்துட்டு ஒரு பெரிய சமூக நீதி தலைவர் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு எழுதுறாரு. ஆனால் அரசியல் பண்ணுறதுக்கு, அவர் பையனை எம்பி ஆக்குறதுக்கு, மருமகளை எம்பி ஆக்குறதுக்கு அவர் வந்து கலவரம் பண்ணுறாரு. தோலை தூக்கி விடணுங்கிறாரு, முதலமைச்சரை உரிமையில் பேசுகிறாரு, கலவரம் பண்ணிடுவேனே மிரட்டுறாரு, நாங்கள் நினச்சா சென்னையை துண்டிச்சிரோம்லாம் இதுக்கு முன்னாடி பேசுகிறாரு. இவர் வந்து இவ்வளோ பேசுகிறார்ல, இவர் குறித்து காடுவெட்டி குரு என்ன பண்ணார், அவருடைய மருத்துவ செலவுக்கு இவர் என்ன பண்ணார், அவருடைய பொண்ணு எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போனால் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா அதுக்கு 60 லட்ச ரூபா எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் முடியாதுன்னு இவர் சொன்னாராம். ஆனால் இவர் அந்த பணம் இல்லாதவர் கிடையாது. இவர் அப்படி இருக்கக்கூடிய சொந்தமாக இவருக்காகவே தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து இவர் பையனை எம்பி ஆக்குறதுக்கு, இந்த கட்சியை நடத்துறதுக்காகவே உழைச்ச ஒருத்தரே இவர் கைவிட்டு போனவர். அப்படி கைவிட்ட ஒரு இக்கட்டான சூழலில் உயிர் பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் கைவிட்டவர் ராமதாஸ். இவர் உட்காந்து வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு வெளியே உட்காந்து இன்னைக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் இவர் ஏதோ நான் மிரட்டுறாரு தமிழ்நாடு அரசாங்கத்தை, நான் கலவரம் பண்ண போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டுறாரு. அதான் இதில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சில வாரத்துக்கு முன்னாடி, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் தெரியல தமிழ் மக்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். பாமக அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்த உருவாக்கப்பட்ட, அதை ஏற்கனவே உருவாக்கும் போது பொது சமூக நீதியோடு பேசின கட்சி, ஆனால் இன்றைக்கி ஒரு சாதி சார்ந்த கட்சியாக தான் இருக்குது. ஒரு சாதி சார்ந்த கட்சி, ஒரு சாதி சார்ந்த தலைவர், ஒரு குழு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நபரை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்களா? அதுக்கான அரசியல் பக்குவம் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே பேசி ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது கிடையாது. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது திமுக அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் சில கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அதை தாண்டி இவங்க வந்து ஒரு தனியாக என் ஜாதி ஓட்டை மட்டும் வாங்கி நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு ஒரு கட்சிகளும் இங்கே வந்து வெற்றி பெற முடியாது. ஏதோ ஒரு தேர்தலில் நடக்கலாம், ஏதோ ஒரு இடங்களில் வேறு சில
கிரவுண்டில் இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகளில் அப்படி நடக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்படி தனியாக எங்கள் ஜாதி ஓட்டு மட்டும் வாங்கி ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். ஏற்கனவே கிருஷ்ணசாமி ஜெயிச்சார், பாமக கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சார். இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். ஒரு அரசியல் கட்சியாக உருவாக முடியாது. நீங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட இணைந்து உங்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகிற பொழுது, சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கங்களை பேணி அரசியல் பண்ணும்போது தான் நீங்கள் முன்னேறவே முடியும். தனித்த ஜாதியோ தனித்த மதம், இப்போ தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் அதிகம். இந்துக்கள் பெருமையாக பேசுகிற பாட்டாளி இது பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்க தான் படுது. இப்போ வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக மதச்சார்பின்மை பேசலாம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள். மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. அவங்க வந்து நம்ம சாதாரணமாகவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம அரசியல் சார்ந்த விஷயத்தை பார்க்குறப்ப நெட்டி நிறைய பொட்டு வச்சுட்டு மேலே இவங்க வந்துருவாங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, நம்ம பக்கத்து கடை இழுத்த வீடு பக்கத்து வீடுன்னு நான் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம், இவங்க வந்து அதை பிரிச்சுக்கு ஏதோ ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அதுக்காகவே அவங்க வரக்கூடாது, வேறு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சாதாரணமாக நெத்தி நிறைய பொட்டு வச்சுருக்கவங்க பாஜக குறித்து பேசுகிறாங்க. ஆக சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதை தாண்டி தனித்த ஜாதி பெருமை மத பெருமை பேசக்கூடியவங்க ரொம்ப குறுகிய வட்டம். இப்போ வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுது. அப்படி போட்டியிட்டால் கூட அவங்க தனியாக நின்று இன்னும் பெரிய அளவில் வெற்றிகளை நோக்கி நகரலை. இது இடைத்தேர்தலில் சில வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆரணி மாதிரியான பல தொகுதிகளில் அவங்க சிங்கிள் டிஜிட்டில் அந்த சதவீதத்தில் தான் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ வன்னிய மக்கள் கூட போடலை அப்படிங்கிறது தெரியுது. ஆக இவங்க தான் அரசியலுக்காக ஜாதியை ஊதி ஊதி பெருக்கி யாராவது ஒருத்தரை எதிரியாக காமிச்சு, வரலாறு முழுக்கவே இந்த ஜாதி கட்சி நடத்துகிறவன் மத கட்சி நடத்துகிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு எதிரி வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எதிரி உண்மையான எதிரியை காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸே இருக்கிறாருன்னா அவர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் எழுதியிருக்காரு, உங்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் தான் விரோதிகள், அவங்க படிக்க விட மாட்டாங்க, அவங்க உங்கள் நிலத்தை பிடிக்குவாங்க, அவங்க அதிகாரத்தை பிடிக்குவாங்க, இந்த நீ வந்து காற்றை திருத்தி கலனியாக்குனா அதை அவன் பேருக்கு எழுதிக்குவான் அப்படின்லாம் அவர் வந்து அவருடைய புத்தகங்களில் எழுதியிருக்காரு. இந்த வரலாறுகளை சொல்லுங்கள். நீங்கள் மண்ணின் மைந்தர்கள் தானே. அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் எழுதுகிறாரு, காற்றை திருத்தி நாங்கள் கலனியாக்கி நீங்கள் உருவாக்கினா அங்கே ஊருக்கு வர்ற அந்த பிரிட்டிஷ் காலத்தில் அதிகாரியாக இருக்கிற ஐயர் என்ன பண்ணிடுறாரு, பார்ப்பனர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஊரில் இருக்க பார்ப்பனர் பேரில் அந்த இடத்த எழுதி வச்சுடுறாரு. இவங்க அதுக்கப்புறம் வேற ஊரில் பக்கத்தில் இருக்க காட்டை திருத்தி நிலத்தை மீட்க வேண்டியது இருக்குது. இவங்க இங்கேருந்து பிரிட்டிஷ்காரங்க அதிகாரிகள்கிட்ட போய் எழுதி வாங்கலாம், இவங்களுக்கு வந்து எந்த விதமான எதுவுமே தெரியாது. அவரே சொல்கிறார், இந்த ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் படிக்கிறதை விட்டுட்டு ஒழுங்காக பாடம் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, இல்லைனா இவங்க உங்களை கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. பெரியாருக்கு முன்னாடியே அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் எழுதியிருக்காரு, நீங்கள் மண்ணின் மைந்தர்கள். அன்னைக்கு அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் சொன்ன அதே இடத்துல தான் இன்றைக்கி இருக்கிறீங்க. இப்போ சில இடங்களில் திராவிட இயக்கம், நீதி கட்சி, அதுக்கு பிறகு திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து சில இடஒதுக்கீடுகளை உருவாக்கி கொடுத்ததில் கல்வி வேலைவாய்ப்பு இப்படி பல இடங்களில் முன்னேறி இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஒரிஜினல் எதிரி இன்னும் உங்களை ஒடுக்குறாங்க. இப்போவும் நீட் இருக்குது, இப்போவும் இடஒதுக்கீடு முழுமையாக தரமாட்டுக்காங்க. 27% இடஒதுக்கீடை நிறைவேற்றின பிறகு அமல்படுத்த முடியலை, பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. அந்த ஒரிஜினல் எதிரியை நீங்கள் ஏன் வந்து இந்த அப்பாவி படிக்காத அல்லது படிக்க முயற்சி பண்ணிருக்கக்கூடிய வன்னி இளைஞர்கள்ட்ட அடையாளம் காட்டுங்க. அதை வந்து எந்த ஜாதி கட்சி நடத்துகிறவங்களும் பண்ண மாட்டாங்க. இவங்களை பொறுத்த இந்த ஜாதி கட்சி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதுக்காக இந்தியா முழுக்க உள்ள தலைவர்களை சந்திப்போம் இப்படின்னு பேசக்கூடிய கட்சி இருக்குது பார்த்தீங்களா திமுக, இதை நோக்கி வருவாங்க. ஒரிஜினல் உங்கள் உரிமையை பறிக்கிறது அவங்க தான், பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறது அவங்க தான். அவங்கள எடுத்து இவங்க ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவங்களையே குத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இவங்களை எதிரியாகவும் யார்கிட்ட கட்டமைக்கிறதுனா அவங்களுடைய மக்கள்கிட்ட கட்டமைக்கிறது. இப்போ இன்னைக்கு பல கிராமங்களில் தலித்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குன்னே அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடங்களில் நீங்கள் சமூக நீதி குறித்து வகுப்படுத்திருக்கணும்ல. உங்கள் ஜாதிக்காரங்களுக்கு நமக்கு இவ்வளோ இருக்குப்பா, நமக்கு இங்கே 27 இருக்குது, இதை நமக்கு தர மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது பார்ப்பனர்கள், அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேசணும்ல. கிட்டத்தட்ட இந்த 2014 இன்ன வரைக்கும் ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோடைய கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு அந்த இடங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸால் அரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு 10 வருஷமாக ஒரே பாமக 10 வருஷமாக பாஜக கூட தொடரக்கூடிய இடையில 16 தேர்தல் மட்டும்தான் பிரிஞ்சிருந்தார். திரும்ப 19, 21, இப்போ 24 வரை கூட்டணியில் இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் ரொம்ப வலுவாக இவங்களுடைய வேர்களை அரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பாவி வன்னிய இளைஞர்களை இவர் கலவரத்துக்கு பயன்படுத்தினதுக்கு பதிலாக இனிமேல் ஆர்எஸ்எஸ் பயன்படுத்த போகுது. யாரால் அவங்க காலங்காலமாக சுரண்டப்பட்டாங்களோ, யார் அவங்கள இன்றைக்கும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி எல்லாவற்றுக்கும் எதிராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ஆட்களா, அவங்களுடைய கலவரம் பண்ணக்கூடிய ஆட்களா இந்த இளைஞர்கள் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த சத்திரியர்கள் அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள நீங்கள் வந்து உண்மையை பேசி அரசியல் பண்ணணும்ல. நீங்கள் 30 வருஷமாக அந்த மக்கள்கிட்ட நான் சமூக நீதி பேசினேன், பெரியார் பேசினேன், அம்பேத்கர் சிலை வச்சேன் எல்லாம் சொன்னீங்களே. 30 வருஷத்தில் அவங்க வந்து சமூக நீதி குறித்து அவங்களுக்கு எந்த புரிதலும் வரல. இன்னும் தங்களை சத்திரியர்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் சூழல்லே வந்து ஆணைமுத்தையா வந்து இதே மாதிரி ஒரு வன்னியர் சங்கம் போட்ட ஒரு கூட்டத்தில் காமராஜர் அரங்கத்தில் சொன்னார், உத்தரப்பிரதேசத்தில் சத்திரியர்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் சத்திரியர்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் யாரும் சத்திரியர்கள் கிடையாது, நீங்கள் வேணால் அவங்கள சத்திரியர்னு சொல்லிக்கலாம், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வன்னியர் சங்க கூட்டத்திலேயே ஆணைமுத்தையா பேசினார். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20-25 புக்கு மேலே வெளியிட்டாங்க. அந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தனபால்லாம் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அப்படி நீங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கணும்ல. ஆணைமுத்தையா ஒரு பெரியாரிஸ்டாக இருந்து அவருக்கு இருந்த வசதி வாய்ப்புகளில் உண்மைகளாக பேசினார். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் கிளை இருக்குது, எல்லா ஊர்லேயும் நீங்கள் வந்து அவங்களோட உரையாட முடியும். ராமதாஸ் நினச்சா அவர் ஏதோ வன்னியர்களுக்கான பிரதிநிதியாக இருக்கார் அப்படின்னா அவர் நினச்சா ஒரு வருஷத்தில் இந்த பார்ப்பன எதிர்ப்பை, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை கிராமங்களுக்குள்ள வந்து கொண்டு போய் பேசி அரசியல் படுத்தியிருக்க முடியும். அதை எல்லாத்தையும் அவர் ஏன் பண்ணலை? இன்ன வரைக்கும் அவர் அவங்கள உசுப்பேத்துற வேலையை மட்டுமே பார்க்குறாரு அப்படின்னா ஏன் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பாஜகவுக்கு இந்த மக்களை காட்டி கொடுக்குறாரு. இவங்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய திமுக மீது நோக்கி இவங்களை திருப்பி விட்டுட்டு இவர் பாஜக கிட்ட தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு சொகுசாக வாழலாம், அவருடைய பேரன் பேத்தி இவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிறதுக்கு அவங்க வந்து இதை பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க மருமக சௌமியா வித் யூடியூப்பில் தொடர்ச்சியாக வருது. அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போன முக்கிய கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது ட்ரெண்டாக அவங்கள வச்சு உருவாக்குறாங்க. இப்படி பல இடங்களில் இவங்க வந்து வேறு வகையில் தான் அரசியல் பண்ண ஆசைப்படுறாங்களே. அவங்க கேண்டிடேட், அவங்க ஒன்றும் குடும்பத்தில் மட்டுமே இருக்கக்கூடியவங்க கிடையாது. அவங்க வேட்பாளராக இருந்தவங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தவங்க. இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டி வந்து மக்கள் ஓட்டை விற்கக்கூடியவர்களா? அதாவது மக்கள் உடனே மக்களை இழிவுபடுத்துறது. நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க, நீங்கள் காசு வாங்கிட்டு தானே கூட்டணி வச்சிங்க, நீங்கள் காசு பொட்டியாக வாங்கிட்டு தானே கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் மக்களை காட்டி கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் ராமதாஸ் செஞ்ச மிகப்பெரிய துரோகம். இந்த 10 வருஷம் தொடர்ச்சியாக பிஜேபி கூட தொடர்பில் இருந்து அவங்களுக்காக இந்த வட மாவட்டங்களில் ஆள் பிடிச்சி கொடுக்குற ஒரு கூலிப்படையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி மாறிடுச்சு. கிராமங்களுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வேறு பெயர்களில் இன்றைக்கி வந்து அரிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராமதாஸ் வந்து பாஜக கூட 10 வருஷம் கூட்டணி வச்சது தான். அந்த துரோகத்தெல்லாம் மறைச்சிட்டு இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடிய இப்போ வந்து உயர் சிறப்பு மருத்துவமனையில் இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீடுக்காக வழக்கு நடத்துறதுல திமுகவுடைய பங்கு முக்கியமானது. நேஷனல் லா ஸ்கூலில் 27% இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்த மாட்டிருக்காங்க. மாநில அரசு தான் நிதி ஒதுக்குது. சென்னை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் லா ஸ்கூலுக்கு சென்னை ஹைகோர்ட்டுடைய அந்த தலைமை நீதிபதி தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாரு. மாநில அரசு தான் நிதி ஒதுக்குது. ஆனால் இடஒதுக்கீடு மாநில இடஒதுக்கீடு அமல்படுத்த மாட்டேங்காங்க. மற்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் லா ஸ்கூலில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படலைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதி வழக்கு தொடர்ந்தது கூட திமுக தான் பண்ணுச்சு. டிஆர் பாலு தான் எழுதினார், திமுகவுடைய பொருளாளர். இப்படி பல இடங்களில் அவங்க வந்து பல வேலைகள் பார்த்துருக்காங்க. இப்படி பல இடங்களில் தனித்தனியாக செய்திகளாக இருக்கும். டிஆர் பாலுங்க கடிதம் எழுதினார், முதலமைச்சர் இதை பேசினார், உதயநிதி ஸ்டாலின் சமூக நீதி குறித்து இதை பேசினார், இப்படி பல இடங்களில் செய்திகளாக இருக்கும். ஆனால் இவங்க இது யாருமே பேப்பரில் நியூஸை பெருசாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா இவர் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி என்னத்தையாவது தூண்டி விட்டு கலவரம் பண்ணி அந்த மக்கள் அப்படியே இருக்கணும், இவர் மட்டும் வசதியாக இருக்கணும், அதுக்கு கலவரம் பண்ணணும். அதுதான் அவருடைய பேச்சுடைய முழு உள்நோக்கம். உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணேன். நன்றி.